ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிளிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து கருப்பு கவுனி அரிசி பிளாக் ரைஸ் இதை வந்து எப்படி குக் பண்ணுறது அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த அரிசியினோட மருத்துவ பலன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த அரிசி உணவில் எடுத்துக்கிறதுனால அதிகமான ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ரிச்சாக முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை வந்து யார் வேணால் எடுத்துக்கலாம், குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்குமே வந்து உடம்புல வந்து பிளட் ப்யூரிஃபை பண்ணும், பிளட்டில் வந்து உடம்புல அதிகரிக்க செய்யும். நோய்வாய்ப்பட்டவங்க கூட இதை அதிகமாக உணவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. இந்த அரிசியை நைட்டே ஊற வச்சுட்டு அதை அடுத்த நாள் குக்கரில் 5 பங்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வேக வைக்கணும். இதை வந்து அரை மணி நேரம்னா ஊற வச்சாலும் கட்டாயம் வேகவே வேகாது. நைட்டு ஊற வைக்கும் போது தான் வேகுது. குக்கரில் 45 மினிட்ஸ்க்கு வேகுது. வெயிட் போட்டு ஒரு விசில் வந்து 45 மினிட்ஸ் வைக்கலாம். இல்லை 2-3 விசில் வந்துட்ட பிறகு சிம்மில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் வச்சாதான் இது வேகும். அப்படி ஒரு வேளை இது கஞ்சியாக குழன்னு இருந்ததுனால பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு கிளாஸ் சுடு தண்ணியை ஊற்றி இல்லை கொதிக்க வச்சாலுமே அதுலேருந்து கஞ்சியை சாதம் போல் வடிச்சிட்டிங்கன்னா சாதத்தை நீங்கள் ரைஸ் சாப்பிட யூஸ் பண்ணிவிட்டு அந்த கஞ்சியை குடிச்சிடலாம் வேஸ்ட் பண்ணாமல். இது போல் நீங்கள் எந்த வெஜிடேபிள்ஸோடையும் அதை சைட் டிஷ்ஷாக வச்சு உணவில் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த சாப்பாடை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசி எடுக்காது. இது வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது.